குட்டியம்மா. ஆமைகளையும் ஆலிவ் ரெட்லி ஆமைகளையும் இப்படித்தான் அழைக்கிறார்கள் மீனவர்கள். ஆமைகள் இல்லாவிட்டால் மீன் இனமே இருக்காது என்பதால் ஆமைகளை வணங்குவதையும் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். நாங்கள் ஆமைன்னு சொல்ல மாட்டோம், குட்டியம்மா சாமின்னுவாங்க. அது ஒரு தெய்வமாக இருக்கிற ஒரு இது. மார்கழி தை மாதங்கள்லாம் நல்ல கரை முட்டை விடுற ஒரு சூழல். ஒரு நேரத்தில் வலைகளில் ஏன்னா வந்ததுன்னா அந்த மறுநாள் வலை தள்ள மாட்டோம். ஏன் தள்ள மாட்டோம், அந்த அம்மா வந்துட்டாங்கன்னா மறுநாள் போனாக்க என்ன 10 ரூபா கிடைக்காதுன்ற ஒரு சூழல் வச்சு நாங்கள் மறுபடியும் அந்த போட்டு எடுத்து கழுவிட்டு வலையெல்லாம் சுத்தம் படுத்திட்டு டோப்பனை போட்டு அம்மா தாயே இன்றைக்கி வந்த மாதிரி நாளைக்கு வராத அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சூழலாக இருக்குது. கடலில் பங்குனி ஆமை, அலுங்காமை, பெருந்தலை ஆமை, தோணி ஆமை, ஓங்கிலாமை போன்ற வகைகள் உள்ளன. ஜெல்லி மீன்கள் மீன்களின் குஞ்சுகளை சாப்பிடுவதால் கடலில் மீன் வளம் குறைகிறது. ஆனால் கடல் ஆமைகள் பவளப்பாறையில் உள்ள பாசிகள் மற்றும் ஜெல்லி மீன்களையே சாப்பிடுவதால் கடலில் மீன்வளம் பாதுகாக்கப்பட்டு மீன்களின் இனப்பெருக்கத்திற்கும் மீனவ நண்பனாக விளங்குகிறது. அரிய வகை ஆலிவ் ரெட்லி ஆமை இனத்தில் முட்டைகளிலிருந்து வெளிவரும் 1000 குஞ்சுகளில் ஒரே ஒரு ஆமை குஞ்சு மட்டும்தான் பிழைத்து உயிர் வாழும். இத்தகைய ஆலிவ் ரெட்லி ஆமைகள் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்க டிசம்பர் ஜனவரி மாதங்களில் தமிழக கடற்பகுதிக்கு வருவது வழக்கம். ஆனால் கடந்த சில நாட்களாக ஆலிவ் ரெட்லி ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கி வருகின்றன. நீலாங்கரையிலிருந்து கோவளம் வரை நீங்கள் கடற்கரையோரம் நடந்து சென்றால் ஏராளமான ஆமைகள் இறந்து கரையோரம் இருப்பதை பார்க்க முடியும். மார்கழியில் பார்க்குறது நீங்கள் ஆமை நிறைய செத்துக்குதுன்றீங்க. எங்கள் ஆளுங்க வலையே தெரியாது, தள்ளலை. தள்ளினா தான் நாங்கள் இருக்கா இல்லையான்னு சொல்லணும். அப்படியே வலை தள்ளும் போது கூட எங்கால இப்போ நானே சில ஆமைகள் வந்திருக்கும்போது என் வலையை கிழிச்சு என் வலை போனாலும் பரவாயில்ல அந்த அம்மா நல்லா இருக்குன்ட்டு. ஆமைகள் இல்லைன்னா மீனவனே இல்லை. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும்.